ஓகே. இதுல கண்டிப்பா வரும். இந்த மாரி ஃபார்மேட்ல தான் வரும். இப்ப நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது என்ன இல்ல வருதுன்னு. இந்த மாதிரி ஃபார்மேட் ஆ ஸ்மைலி வரும். யாஹ்! இந்த மாரி ஃபார்மேட் தான். அததான் நான் சொல்றேன். ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா ஆன்ஸரு, அவன் கேள்வி எப்படி கேட்டாலும் உங்களால ஜவாப் பண்ண முடியும். அவன் நெகட்டிவ் குடுத்திருந்தான்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஸ்மைலி ஃபேஸ். அவன் பாசிட்டிவ் குடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஐ மீன் சாரி நெகட்டிவ்னா யூ வில் நோ இட்ஸ் a சேட் ஃபேஸ். இதுனா வந்து ஸ்மைலி ஃபேஸ். யூ வில் நோ தட். சோ இப்ப பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்ன்னு போட்டிருக்கான். எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு? ஓகே பட் அந்த ஈக்குவலுக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்துலயும் ஒரு நம்பர் இருக்கு. இன்விசிபிளா இருக்கு. அதுதான் சார் +1 தானே? சோ +1 வந்து பாசிட்டிவ் நம்பர் தானே? சோ இந்த ஒரு இதுக்கு மட்டும் தான் பிளஸ் ஒன் இருக்கணுமா இல்ல மொதல் இதுக்கு? அவங்க வந்து டிபெண்ட்ஸ் கேள்வியில +1 போட்டாக்கா +1 இல்லைன்னா -2 போட்டாக்கா -2 அந்த மாதிரி. டிபெண்ட். புரியல. ஓகே. இந்த கேள்விக்கு வந்து +1 தானே இருக்கு. +1 வந்து பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பர்? +1. ஓ பாசிட்டிவ். பாசிட்டிவ் நம்பருக்கு கிராஃப் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ்னா சம்திங் குட். சோ கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்மைலியா தானே இருக்கு. அப்ப இது வந்து நாட் குட்னா வந்து நெகட்டிவ் ஒன். ஒருவேளை இந்த கேள்வி அவன் மாத்தி நெகட்டிவ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கே -3x அப்படி கொடுத்துருந்தானா கிராஃப் வந்து ஸ்மைலியா இருக்காது. கிராஃப் வந்து இப்படி இருக்கும். அப்ப இந்த ஒரு இதுக்கு வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா இதுதானா? பாசிட்டிவ்னா இது. அவ்வளவுதான். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த கிராஃப் வந்து வேல்யூ ஆஃப் கே தேட சொல்றான். சோ வந்து நம்ம ஜெனரல் ஃபார்ம்ல எழுதுவோம். ஜெனரல் ஃபார்ம்ல எழுதும் போது fx வந்து நீங்க எப்போதுமே வந்து fx you can actually change it to y. அப்படின்னா fxன்னு எழுதுறதுக்கு பதிலா நான் yன்னு கூட நான் இங்க எழுதலாம். ஓகே. சோ ஈக்குவல் x ஸ்கொயர் இந்த வாய் வாய் எப்படி வந்துச்சு? fx எழுதுறதுக்கு இன்னொரு வே. ஆனா எஃப்எக்ஸ்னு எழுதலாம். இத சால்வ் பண்றதுக்கு நான் yன்னு போடுறேன். அவ்வளவுதான். ஆனா நீங்க பாருங்க கேள்வி அப்படியே தானே எழுதியிருக்கேன். அப்படியே எஃப்எக்ஸ் கூட சால்வ் பண்ண முடியாது. முடியும். ஆனா இத நான் ஏன் yன்னு போட்டிருக்கேன்னு நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஓகே. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க எழுதும் போது y போடணும். ஏன்னா அதோட ஃபார்மேட் அப்படிதான் வரும். குவாட்ராட்டிக் இப்ப பாருங்க என்ன வரும்? ஆல்பபெட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன வரும்? ஆல்பபெட் தானே வரணும். சோ -3x அண்ட் இந்த k வந்து கடைசியா வரும். சோ நான் ஆர்டரை கரெக்டா எழுதுறேன். ஆல்பபெட் ஸ்கொயர் அப்புறம் ஒரு நம்பருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே ஆல்பபெட் கடைசியா ஒரு நம்பர். சோ இந்த மாதிரி நான் ஆர்டரா எழுதுனாதான் என்னால கணக்கு செய்ய முடியும். ஓகே. சோ எப்படி ஆர்டர் எழுதணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயரை எழுதிட்டு அப்புறம் சிங்கிளா இருக்கிற எக்ஸ ரெண்டாவதா எழுதிட்டு கடைசியா அந்த கே தூக்கி கடைசியா ஒரு அந்த இடத்துல போடும். சோ நான் எந்த சிம்பிளாச்சும் மாத்தினேன்னா மாத்தல. ஏன்னா இத தூக்கி இங்க போட்டு இத தூக்கி இங்க போடுறேன். இதுக்குள்ளாரே தான் நான் மாத்திக்கிறேன். நான் இதுக்குள்ளாரே மாத்தின வசி நான் சிம்பிளை மாத்த மாட்டேன். ஒருவேளை நான் ஈக்குவல் சைனை தாண்டி போனா மட்டும்தான் நான் மாத்துவேன். அதான் ஈக்குவல் சைனை தாண்டல. ஓகே.
ஸோ இப்படிதான் வருது. சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும்? வாட்ஸ் நெக்ஸ்ட்? இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கோஆர்டினேட் குடுத்துருக்கான். என்ன கோஆர்டினேட்? 1.5 -6.25. இந்த 1.5 வந்து இஸ் ரிஃபரிங் டு எக்ஸ். ஏன்னா ஒரு கோஆர்டினேட்ல நம்பர் எக்ஸ், 2வது நம்பர் ஒய். கோஆர்டினேட்னாலே நம்பர் எக்ஸ், 2வது நம்பர் ஒய். ஏன்னா எக்ஸ், ஒய்ய பேஸ் பண்ணி தான் கோஆர்டினேட்டே எழுதுவாங்க. இப்ப சொல்லுங்க, என்னோட ஒய் வந்து என்னது? -6.25. இப்ப புரியுதா நான் ஏன் ஒய்ன்னு எழுதுனேன்னு? ஏன்னா கோஆர்டினேட்ல எக்ஸ், ஒய் பேட்டர்ன்ல தானே எழுதுறாங்க. நான் போய் எஃப்எக்ஸ் போட்டேன்னா அது இட் மேக் நோ சென்ஸ், ரைட்? ஓகே. ஈக்குவல் எக்ஸ் வந்து என்னது? 1.5. ஸோ எக்ஸ்ல போயிட்டு 1.5 போட்டுட்டு இந்த ஸ்கொயரை மேல இப்படி எழுதிருங்க. இந்த y தான் வந்து 6.25. x நெகட்டிவ் வந்து 1.5. நான் கத்தி தான் பண்ணியிருக்கேன். ஸோ -3. எக்ஸ் வந்து என்னது? 1.5 பார்த்தீங்களா? பிளஸ் கே. இப்ப நான் கே தேடணும். எப்படி தேடுவேன்? ஸோ அதே -6.25. ஸோ 1.5 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் 1.5 டைம்ஸ் 1.5. டக்குன்னு உங்க கால்குலேட்டர்ல 1.5 டைம்ஸ் 1.5 தட்டிட்டு உங்களுக்கு இங்க 2.25 வரும். அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா -3 டைம்ஸ் வித் 1.5. So in your calculator, -3 times with 1.5. என்ன வரும்? -4.5 வரும். பிளஸ் கே. இப்ப அவன் கேட்கிறது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே தானே. அப்ப நீங்க கே தேடணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஏற்கனவே உங்களுக்கு இங்க -6.25 இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னா கேக்கு பக்கத்துல என்ன இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி -6.25 பக்கத்துல போடணும். அவ்வளவுதான். ஸோ நான் என்ன செய்யணும்னா வந்து இத வெளியாக்கணும். இத இங்கேருந்து இங்க கொண்டு போணும். இது இங்க இருக்க பாசிட்டிவா தானே இருக்கு. பாசிட்டிவா தானே இருக்கு. இங்க போனுச்சுன்னா என்னவா மாறிடும்? அவ்வளவுதான். நெகட்டிவா மாறிடுச்சு. அப்புறம் 2வதா எத தூக்கணும்? இத தூக்கிரணும். இதையும் இங்க போனுச்சுன்னா என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். இது பாசிட்டிவா மாறிடும். பாசிட்டிவா மாறிச்சுன்னா, இப்ப இந்த கணக்க ஆனா ஈக்குவல் சைன் அப்படியே தான் இருக்கு. கே தனியா இருக்கு இப்ப. ஸோ இந்த கணக்க நீங்க அப்படியே கால்குலேட்டர்ல போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா, கே ஓட ஆன்சர் வந்துரும். ஸோ ஆ போடுங்க. போடுங்க. வந்துருச்சா ஆன்சரு? தெரிஞ்சிருச்சா? குட். I mean, it's good. ஓகே. அடுத்தது. இந்த கணக்குக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாஸ் பண்றேன். நம்ம